நடுத்தருக்கு வருவேன் சொன்னா நடுத்தருக்கு தான் வரப்போறான். நான் சொல்றேன், இப்ப இருக்கிறத இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவனாய கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று நான் நினைக்கிறேன். என் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நானும் இருப்பேன். உங்கள் எண்ணங்கள் இவ்விதமான ஃபவுண்டேஷனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட வேண்டும், அஸ்திபாரப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எப்படி அஸ்திபாரப்படுத்துறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை நாளைக்கு அமைய போகுது. நறுமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய சிந்தனையில் இன்றைக்கு எதை அஸ்திபாரமாய் போடுகிறீர்களோ அதுதான் நாளை உங்களுடைய வாழ்க்கை. வாசிப்போம் நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் என்ன மாதிரி நினைக்கிறானோ அந்த மாதிரி தான் இருக்கிறான். தமிழ் அழகா இருக்கு. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் வாழ்க்கையும் இருக்கிறது, அப்படியே அவனும் இருக்கிறான். அப்போ நீங்கள் எப்படி திரும்ப இருக்க போகிறீங்க நாளைக்கு? இன்றைக்கி எப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சிலர் பாருங்கள், எல்லோரும் என்னை கைவிட்டுருவாங்க, நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்துடுவோம், பிள்ளைகள்லாம் ஏமாற்றிடும், அதனால் ஒரு 20,000 ரூபாய் வெளியே 20,000 போட்டு வச்சா பெரிய பணக்காரனா நீ? 40,000 ரூபாய் நம்ம பேங்க்கில் போட்டு வைக்கிறது நல்லது. 40,000 ரூபாய் சாகிற வரைக்கும் தின்றுவேன் நீ? நம்பிக்கை இல்லாமல் நீ எதுக்கு வந்து மற்றவங்க கூட உண்டிகிட்டு இருக்கணும்? நம்பிக்கை வேணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்க போகுது. நான் நடுத்தருக்கு வருவேன் சொன்னா நடுத்தருக்கு தான் வரப்போறான். நான் சொல்றேன், இப்ப இருக்கிறத இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவனாய கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று நான் நினைக்கிறேன். என் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நானும் இருப்பேன். உங்கள் வாழ்க்கைய உங்க நினைவுகளோட கனெக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு கர்த்தர். இது வெறும் நினைவா இருக்க கூடாது, இது வெல் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கணும். ஸ்ட்ராங்கா நினைக்கணும், ஸ்ட்ராங்கா உங்க அன்கான்சியஸ்ல வெளியே வர்றது அது வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கான்சியஸா பேசும்போது அல்ல, அன்கான்சியஸ்ல இருந்து வரணும். கான்சியஸா பேசும்போது அழகா தான் இருப்பாங்க. வீட்டுக்கு போய் பார்த்ததேன், தூக்கத்தில் அன்கான்சியஸ், அதுதான் ஒரிஜினல். அன்கான்சியஸ்ல நீங்க பேசுறது, ஹாய் யூ ஆர் மை ஏஞ்சல், ஹனி வேர் ஆர் யூ, ஐ எம் சீக்கிங் ஃபார் யூ. நான் சொல்ல ஏற்கனவே சொன்னேன், மம்மி மை யங்கர் சிஸ்டர் இஸ் ஏஞ்சல். எஸ், he is an angel. An angel will fly. Yes, sure, of course it will fly. Then why he didn't fly when I threw him out? அட சனியனே, என்ன பண்ண நீனு? அங்கதான் தாய்மொழி வெளியே வருது. அன்கான்சியஸ். அந்த அன்கான்சியஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நீனு. பிரச்சனை வரும்போது தட்டு கைய, பிரச்சனை வரும்போது சிங்கம் போல் கட்சிக்க தெரிந்திருக்க வேண்டும். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமான் பயப்படான். நேரமா சோர்ந்துடுறோம், ஆனாலும் நான் சிங்கம்டா, நான் சிங்கம். தேவன் இருக்கிறார், தேவன் பார்த்துக் கொள்வார். ஃபெய்த் கன்ஃபெஷன்ல வீக்கஸ்ட் கன்ஃபெஷன் என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்துக்குவார்ன்றது. ரொம்ப சோர்ந்து போறப்ப நீங்க சொல்ற லீஸ்ட் ஃபெய்த் கன்ஃபெஷன் என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்துக்குவார். இதுதான் நடக்கும்னா அது ஹையஸ்ட் லெவல் ஃபெய்த். ஆபிரகாம் கேட்ட, அப்பா என்னப்பா சரி? கர்த்தர் பார்த்துக்குவாருமானே, ஒன்றும் யோசிக்காத, கர்த்தர் பார்த்துக்குவார். சம்திங் வில் ஹேப்பன். அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இவன் மூலம் என் சந்ததியை பூமி எங்கே நிரப்ப பண்ண கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் தெரியும். அப்போ என்ன நடக்க போதா? கர்த்தர் பார்த்துக்குவார். என் அன்புக்குரிய தேவஜனமே, உன் மைண்டு நல்ல விஷயம் சொன்னேன், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ராஜாவை குறித்து பாடின கவி, என் நாவு விரைவாய் எழுதுகிறவன் எழுத்தாணி. என் நாவு எழுதுகிறவன் அல்ல, என் நாவு எழுத்தாணி. எழுத்தாணி என்ன செய்யும்? எழுத்தாணி மைய கக்கும், அப்படியே கக்கிக்கிட்டே இருக்கும், ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். விட்டு விட்டு எழுதுனா அதுக்கு பேர் என்ன? பேனா கிடையாது. விடாமல் எழுதணும், அதுக்கு பேர் பேனா. பாட்டு விட்டு விட்டு வரக்கூடாது, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஓ, பேனாலேருந்து மை வருவது போல தாவீதின் வாயிலிருந்து துதி வந்து கொண்டே இருந்தது. காரணம், இருதயம் நல்ல விசேஷத்தினால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. என் அருமையான தேவஜனமே, நல்ல விசேஷத்தினால் உன் இருதயம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
நீ இந்த வியாதியோடு என்றைக்கு இருக்க போவதில்லை. நீ சுகமடைந்தவளாய் சாட்சி சொல்ல போகிறாய். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்க போகிறது. அதை பாரு. நல்ல விசேஷம் எங்க தேடலாம்? இங்கே தான் தேடலாம். இந்த நல்ல விஷயம், இவ்வளோ நல்ல விசேஷம், இதில் உங்கள் இருதயம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகணும். உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் நீங்கள் இருக்க போறீங்க. நாளைக்கு உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்க போகுது. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, உங்கள் மைண்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, ஃபவுண்டேஷன் போடுங்க, அந்த நல்ல நினைவுகளோடு இணைக்கப்படுங்க. ஒரு நாளும் தேவன் என்னை கைவிட மாட்டார். சத்துருக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பயப்படாதிருங்கள், அவர் உங்க கூட இருப்பார். ஆமென். நான் மைனாரிட்டி அதெல்லாம் யோசிக்காதீங்க. கடவுள் உங்க கூட இருந்தால் நீங்கள் தான் மெஜாரிட்டி. ஒன்று தான் நான் உயர்த்துவேன். இங்கே மைனாரிட்டி மெஜாரிட்டிலாம் கதை கிடையாது. காக்கா தான் மெஜாரிட்டி. ஆனால் தேசிய பறவை என்னது? மைனாரிட்டி தான். இன்னைக்கு எந்த கட்சி தினமும் ஆட்சிக்கு வரும்? மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணால் தான் ஆட்சி. அல்லேலூயா. அதுதான். அப்போ லோக்கல் பாலிடிக்ஸும் மைனாரிட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுது, ஹெவன்லி பாலிடிக்ஸும் மைனாரிட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. 300 பேர் இருக்கிறான் சார் அந்த பக்கம், நான் இங்கே ஒரே ஆளாக நிற்கிறேன், நான் மைனாரிட்டி கவர்மெண்ட்ரா, மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற கவர்மெண்ட். அதனால் நீ தனியாக இருக்க, குறைவாக இருக்க நினைக்காத. உன் கூட கடவுள் இருந்தால் நீ தான் மெஜாரிட்டி.